அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் பவித்ரா. நம்மளோட ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட் மேம் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு பிறந்த நேரத்தை தப்பாக குறித்து தராங்க. அதில் ஜாதகமும் எழுதிடுறாங்க. ஜாதகம் எழுதிட்டு நம்ம சொல்கிற பலன்லாம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிரசன்னம் வழியாக பார்க்கும்போது இல்லை, உங்கள் டைம் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி மேம்? பிரசன்னத்தில் எந்த மாதிரியான கேள்விகள் அவங்க கேட்கலாம் மேம்? எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் அவங்களுக்கு பதில் கிடைக்கும்? இப்போ பிரசன்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்திற்கு நேரம் சரியில்லை, பிறந்த மாதம் சரியாக தெரியாது, இல்லைன்னா அவசரமாக ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிரசன்னம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே அந்த பிரசன்னத்தில் நீங்கள் 12 பாவகங்கள், இப்போ ஒரு ஜாதகருக்கு ஒரு முறை பிரசன்னம் அப்படிங்கிறது போட்டோன்னா இந்த 12 பாவகமும் சேர்ந்து அவங்களுக்கு இயங்குமானா கண்டிப்பாக இயங்கும். அதில் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ ஒரு நண்பர் திருமணம் சார்ந்து கேள்வி, அதாவது மேரேஜ் பொருத்தம் இல்லை, ஆனால் பிரசன்னம் பார்த்து பொருந்துட்டு பிரசன்னத்தில் திருமணம் பண்ணலாம்ங்கிற ஒரு வாக்கு கிடச்சிதுன்னா நாங்கள் திருமணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்கு வந்தாங்கன்னா அதற்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு பிரசன்னம் பார்த்து பதில் சொல்லலாம் அப்படிங்கிறது சொல்லலாம். சிலர் தொழிலுக்காக பார்ப்பாங்க, ஜாதகத்தில் தொழில் அமைப்பு இல்லை, பட் எனக்கு கைகூடி வந்திருக்கு, அதை நான் மிஸ் பண்ண தயாராக இல்லை, 2வது ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இவங்க 10 முறை யார்ட்டையாட்டி ஜாதகம் கேட்டுட்டு அங்கே இல்லை, பண்ணக்கூடாது, தெளிவு இல்லைன்னு சொல்லியும் நம்மள்கிட்ட ஜாதகம் பார்த்தோம், இல்லைங்க இங்கே வாய்ப்பு இல்லை, சரியான ஒரு கிரக அமைப்பு இல்லை அப்படிங்கிறதையும் தெரிந்தும் மறுபடியும் பிரசன்னம் பார்க்கும்போது ஜாதகத்தில் என்ன இருக்குதோ அதுதான் இங்கே வரும். உங்களுக்கு ஜாதகம் இருந்தாலும் சரி, ஜாதகம் இல்லைனாலும் சரி, உங்களுடைய உண்மையான ஜாதகம் எந்த மாதிரி பலனை கொடுக்குமோ அதே மாதிரி தான் பிரசன்ன லக்னம், ஆரூட லக்னம்ங்கிறது உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிறது சொல்லலாம். இப்போ உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா ஏஎல்பியில் இன்னும் ரொம்ப விசேஷம். ஏன்னா பிறப்பு லக்னத்திற்கு நம்ம இந்த மாதத்தில் இந்த நட்சத்திர புள்ளி மாறும், இதுக்கப்புறம் சரியாகும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த பிரசன்னத்திலையும் இதே மாதிரி சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். 2024 அக்ஷய லக்னம் உங்களுக்கு உதாரணமாக கும்ப லக்னமாக போயிருக்குது. அவிட்ட நட்சத்திரம் 4வது பாதம், 3வது பாதம். அப்போ திருமணத்திற்குண்டான வாய்ப்பு கிடையாது, நீங்கள் 2 வருஷமாக பார்த்துருப்பீங்க, இல்லை அப்படிங்கிற அமைப்பு சொன்னோன்னா ஆமாம் நாங்கள் 2 வருஷமாக பொண்ணு தேடின்னு இருந்தோம், கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா 2026 ஆகஸ்ட்டுக்கு அப்புறமாட்டி உதாரணமாக இந்த நட்சத்திர புள்ளிங்கிறது மாற்றம் அடையுது. 7ஆம் பாவக கிரகம் நல்லா இருக்குது, லக்ன நட்சத்திர புள்ளி இத்தனை நாளாக சரியில்லை, தற்போது நல்ல நிலையில் இருக்குது, திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத இவங்களுடைய பிரசன்ன லக்னம் சொல்லுமானா சொல்லும். அதே மாதிரி இந்த கால அளவுகள் கூட பிரசன்னத்தில் ரொம்ப அருமையாக சொல்ல முடியும். இது ரொம்ப என்னை பிரமிக்க வைத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரசன்னத்தில் கால அளவு சொல்லக்கூடியது தான். இது 1 2 கிடையாது. உங்களுக்கு தெரியும் ஏஎல்பி வகுப்பில் அத்தனை பேரும் பிரசன்னம் பார்த்துட்டு பிரமித்தவர்கள் தான் அதிகம்னு சொல்லலாம். ஒரு 2 நாளைக்கு போன மாத வகுப்பில் கூட ஒரு நண்பர் கண்ணாடி காணலை, தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு பிரசன்னம் வகுப்பில் கேட்டாங்க. வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி தான் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கண்ணாடி. அப்போ வீட்டில் தாங்க இருக்குது, நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தான் இருக்கும், இப்போ தேடாதீங்க, கிடைக்காது, ஒரு வாரம் கழித்து தான் கிடைக்கும் அப்படிங்கிறதே அவங்களுக்கு பிரசன்னத்தின் மூலமாக சொன்னோம். உங்களுக்கு தெரியும். ஆனால் கிடைச்சிதானா அதே ஒரு வாரம் கழித்து அவர்கள் தாயார் மூலமாக அதுவும் வாஷ்ரூமில் இருந்ததாக அவங்க அம்மா எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது இந்த வகுப்பில் அவங்க கூறிய பலன். அப்போ பிரசன்னத்து மூலமாக இதெல்லாம் சொல்ல முடியுமானா தொலைந்து போன பொருள் அப்படிங்கிறத அருமையாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது தெரியும். இன்றைக்கி காலம்பரை கூட ஒரு நண்பர் பிரசன்னம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, அதாவது ஜாதகத்தை கொடுத்துட்டு நகை வாங்கியிருந்தோம், அதை எங்கேயோ மாற்றி வச்சுட்டோம், அது எங்கே இருக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் பிரசன்னம் பாருங்கன்னாங்க. பார்த்தபோது வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஆனால் இப்போ சொல்லக்கூடாது அப்படிங்கிற நிமித்தம் எனக்கு வந்தது. அதாவது அவங்களுக்கு ஃபோன் எடுக்கும்போது என்ன பண்ணிதுன்னா வேறு ஒரு ஃபோன் வந்துருச்சு, அந்த ஃபோன் பேசிட்டு வரத்துக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுத்து. ஒரு மணி நேரம் கழித்து அந்த நபர் ஒரு அரை மணிக்கூர்லேயே அந்த நபர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு, மேடம் நன்றி, அந்த பொருள் கிடச்சிருச்சு அப்படின்னு. சார் உங்களுக்கு பிரசன்னம் போட்டோம், இப்போ சொல்லக்கூடாதுங்கிறது ஆரூடம் சொல்லலை, பட் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்காக பிரசன்னம் போட்டு பார்த்துருக்கீங்க, அதற்குரிய தட்சணை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஏன்னா ஒரு பிரசன்னத்தில் நம்ம கை மாற்றிய பொருள், காணாமல் போன பொருள், வீட்டில் தான் அந்த பொருள் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியுமானா ரொம்ப அருமையாக சொல்ல முடியும். இது மாத்திரம் இல்லை, அவங்க 12 பாவகத்தில் எந்த பாவகத்துக்கு கேள்வி கேட்டாலுமே பிரசன்னத்தில் சொல்லலாம் அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஒரு நண்பர் கேட்டாங்க, வெளிநாட்டுக்கு போகலாமான்னு பிரசன்னம் பார்த்தோம்.
போகலாம் வந்தது. ஆனால் இந்த மாதத்திற்கு பிறகு ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு விசாவே அப்ளை ஆகும்னு சொன்னாங்க. நீங்களும் கூட தான் இருந்தீங்க. அப்போ அதெல்லாம் கூட சொல்ல முடியுமானா அழகாக சொல்லலாம். எங்களுக்கு வந்து ஏஎல்பியில் இந்த நட்சத்திரம் கடந்து இந்த செயல் நடக்கும் அப்படிங்கிறது தான் கால்குலேஷன். அது நாங்கள் போடலை, பொதுவுடைமூர்த்தி சார் போட்டது. அதற்காக அவருக்கு என்றைக்குமே பிரசன்னம் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்விலும் அவருக்கு நன்றி அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் பிரசன்னம் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படிங்கிறது உண்மை. தொலைந்த பொருளை வச்சு நம்ம சொல்லிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொருத்தவங்க கேட்குறாங்க, குலதெய்வம் எங்களுக்கு தெரியல, ரொம்ப நாளாக குலதெய்வத்தை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்ம இந்த பிரசன்னம் மூலயமா குலதெய்வம் பார்த்து சொல்ல முடியுமா மேம்? கண்டிப்பாக பிரசன்னத்தின் மூலமாக குலதெய்வம் கூற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அவங்க ஜாதகத்தில் பிறப்பு லக்னத்துலேருந்து குலதெய்வ அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இல்லை எங்களுக்கு டைரெக்டாக பிரசன்னத்தின் மூலமாக சொல்லலாம் அப்படின்னா, பிரசன்னத்துலேயும் இன்றைய காலகட்டத்தில் குலதெய்வத்தோட அமைப்பு எந்த மாதிரி இருக்குது, அது கிடைக்குமா கிடைக்காதா, இவர்கள் எந்த தெய்வத்தை வணங்கினால் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது. இவங்க இந்த சிம்ம லக்னத்திற்கு 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியது குலதெய்வத்தோட அமைப்பு. இந்த 5ஆம் அதிபதி யாருன்னா சிம்ம லக்னத்திற்கு குருவாக வருவார். இந்த குரு வந்து அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. அவரும் இந்த அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கும் போது குரு வழிபாடு, இவங்க குலதெய்வம் தெரியாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ குலதெய்வமே தெரியாதா அப்படின்னா, குலதெய்வங்கிறது இவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது தற்போது இல்லை. அடுத்த லக்னம் மாறும்போது, சிம்ம லக்னத்திலேருந்து கன்னியா லக்னமாக மாறும்போது, இந்த கன்னியா லக்னத்திற்கு 5ஆம் பாவகம் சொல்லக்கூடியது மகர ராசி, அதோட அதிபதி சனி பகவான், அவர் அங்கேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம், காவல் தெய்வம் இப்போ தேடினால் கிடைக்காது, அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். ஆனால் என்னன்னா, குலதெய்வ கோவிலில் சண்டை போட்டு பிரிச்சிருப்பாங்க. தெய்வம் வந்து தற்போது அனுகூலங்களும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதான் சொன்னோம். அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, ஆமாம் மேடம், நீங்கள் சொன்னது உண்மைதான், குலதெய்வத்து கோவிலுக்கு நாங்கள் போகிறதே கிடையாது, சண்டை போட்டு அதை மாற்றி வச்சுட்டாங்க, அதோட முழுமை எங்கே இருக்குதுன்னு தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சு நாங்கள் அதை கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி குலதெய்வம் அமைப்பு காவல் தெய்வம் பெண் தெய்வம் அப்படிங்கிறது அவங்க கூறிய பதில். அப்போது குலதெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா, அது கிடைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதையும் பிரசனத்தில் சொல்ல முடியுமானா கண்டிப்பாக சொல்ல முடியும்.